மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. அத்தை என்னத்த கிச்சனுக்கு வந்திருக்கீங்க? டீ ஏதாவது வேணுமா அத்தை? நீங்க ரூம்ல போயிருங்க அத்தை, நான் போட்டு கொண்டு வரேன். ஏன் நான் ரூம்லயே தான் இருக்கணுமா? கிச்சனுக்கெல்லாம் வரக்கூடாதா? இல்லை இங்கெல்லாம் வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ தான் நான் அப்படி சொல்லல அத்தை. டீ வேணும்னா ஒரு குரல் கொடுத்திருந்தா நானே போட்டு கொண்டு வந்திருப்பேனேன்னு தான் சொன்னேன். ஆமாமா, கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வர அளவுக்கு நல்ல மருமகளாச்சே நீ. என் பையனை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம 4 வருஷம் எங்க வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க விடாம பண்ணிட்டு இப்ப என்னமோ நாங்க இங்க வந்ததும் எங்க மேல பாசம் இருக்கிற மாதிரி அப்படியே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. எங்க அன்பு எங்களை வந்து பார்த்துட்டா அப்படியே எங்க கூட இருந்துருவானோன்ற பயத்துல தானே இவ்வளவு நாள் ஊருக்கு கூட அனுப்பாம வச்சிருந்த. ஐயோ சத்தியமா நான் அவரை ஊருக்கெல்லாம் போக கூடாதுன்னு இன்னி வரைக்கும் சொன்னதே இல்ல அத்தை. ஊருக்கு போய் அத்தையும் மாமாவையும் பார்த்துட்டு வாங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஆனா அவர் தான் அவ்வளோ பிரச்சனையானதுக்கு அப்புறம் திரும்பவும் அங்க போறதுக்கு சங்கடமா இருக்குன்னு வராமையே இருந்தாரு. அவன் வராமையே இருந்துட்டா வராம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு அப்படியே விட்டுட்ட, அப்படிதானே? இல்ல உண்மையாவே உனக்கு எங்க பையன் எங்க கூட வந்து சேரணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருந்திருக்கணும்? எங்களுக்காக யோசிக்க வேண்டாம், ஆனா உன் புருஷனுக்காக நீ யோசிச்சிருந்திருக்கணும்ல. நம்ம புருஷனுக்கு அம்மா அப்பா இல்லையே, சித்தி சித்தப்பாவை தான் அம்மா அப்பாவா நினைக்கிறாரு. அப்ப அவங்களோட அவரை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்ததா? உனக்கு என்ன? உனக்கு உன் தம்பியும் உன் பாட்டியும் உன் கூடவே இருக்கணும். அதுக்காக உன் புருஷன் அவன் குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் உனக்கு பரவாயில்லையே. ஆனா உன்ன சொல்லி என்ன ஆகுது? என் பிள்ளைக்கு புத்தி இல்லையே. 4 வருஷம் உன்னை நம்பி எங்களை பிரிஞ்சு இருந்துட்டானே. இப்ப கூட நாங்க இங்க வரலனா வராத வரைக்கும் சந்தோஷம்னு தான் நீயும் இருந்திருப்ப. சரி, உன்கிட்ட எல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறதுக்கு நான் வரல. என் பையனுக்கு மீன் குழம்பு சமைக்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். வழிவிடு. மீன் குழம்பா? ஐயோ அத்தை, காலையிலே சொல்லியிருந்தீங்கன்னா நான் மீன் வாங்கி சமைச்சிருப்பேனே அத்தை. சரி, நீங்க எதுக்கு அத்தை சமையலெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு? நீங்க ரூமுக்கு போங்க அத்தை, நான் மீன் வாங்கி சமைச்சிடுறேன். ஏன் இந்த 4 வருஷம் நீயே சமைச்சு போட்டு நீயே என் பிள்ளைய பார்த்து அவனை உன்கிட்டயே கட்டி போட்டு வச்சது பத்தாதா? இப்ப நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட என் பிள்ளைக்கு என் கையால சமைச்சு போட்டு என் பாசத்தை காமிச்சிட கூடாது. எங்க பிள்ளை எங்க பக்கம் வராம அப்படியே உன் முந்தானையிலேயே முடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ அத்தை, நான் அப்படி நினைச்செல்லாம் சொல்லல அத்தை. நீங்க எதுக்காக சமையலெல்லாம் பண்ணி கஷ்டப்படுறீங்கன்னு தான் சொன்னத. அவருக்கு உங்க கையால சமைக்கணும்னா நீங்க தாராளமா சமைங்க அத்தை. தாராளமா சமைங்கன்னா ஏன்னா இந்த வீட்டுல நான் சமைக்கிறதுக்கு கூட நீ சொல்லிதான் சமைக்கணுமா? இது என்ன உன் வீடா? இது என் புள்ள வீடு. இங்க சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. நான் நினைச்சா இந்த வீட்டுல நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு கூட உரிமை இல்ல. ஏதோ கல்யாணமான புதுசுல அதையும் இதையும் காமிச்சு மைக்கி எங்க பிள்ளை எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்ட. அவனும் புது பொண்டாட்டி உன் மனசு கஷ்டப்பட்ட கூடாதுன்றதுக்காக எங்களை தூக்கி போட்டுட்டு உன் கூட இங்க வந்துட்டான். ஆனா அப்பா மயக்கி கூட்டிட்டு வந்த மாதிரி கடைசி வரைக்கும் அப்படியே மயக்கி வாங்கிட்டே வச்சுக்கலாம்னு மட்டும் நினைக்காத. அப்ப என் புள்ள நீ சொன்னதை கேட்டுக்கலாம், ஆனா இப்பவும் அதே மாதிரி நீ சொல்றதை கேட்க சொல்லு பாப்போம். கேட்க மாட்டான். ஏன்னா ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், அவ்வளவுதான். கல்யாணமான புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு மண்டைய ஆட்டதான் செய்வாங்க. ஆனா எப்பவுமே அப்படியே இருப்பாங்கன்னு நினைச்சிடாத. அன்னைக்கு எந்த தம்பிக்காக என் பையனை என் கிட்ட இருந்து பிரிச்சியோ அதே பையனை வச்சு இன்னைக்கு உன் தம்பியை உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சு காட்டட்டுமா? என்ன, உன் தம்பியை உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவேன்னு சொல்றதுக்குள்ள உனக்கு அழுக வருதா? அப்ப என் பையனை 4 வருஷம் என் கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருந்தியே, அப்ப நான் எவ்வளவு அழுதுருப்பேன். அழு, நல்ல அழு. ஆனா இது ஆரம்பம் தான். கூடிய சீக்கிரத்திலேயே இந்த 4 வருஷம் நான் அனுபவிச்ச வேதனைய நீயும் அனுபவிப்ப. சித்தி இந்தாங்க சித்தி மீன். தான் அன்பு. என்னாச்சு சித்தி? ஷைலு ஏன் அழுதுட்டு இருக்க? ஐயோ அது ஒன்றும் இல்லை அன்பு, நீ மீன் குழம்பு கேட்டியேன்னு நான் மீன் குழம்பு சமைக்கலான்னு வந்தேன். அவ என்னடானா நான் ஏற்கனவே சாம்பார் வச்சுட்டாத்த, இப்போ மீன் குழம்பு வச்சா சாம்பார் வீணா போயிடும்னு சொன்னான். நான் அதுக்கு என்ன பண்றது? அன்பு ஆசையா மீன் குழம்பு கேட்டா நான் மீன் குழம்பு வைக்க போறேன், சாம்பார் வீணாச்சுன்னா என்ன கொண்டு போய் குப்பையில கொட்டுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அன்பு. அதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கா. ஏ ஷைலு, நீ என்ன லூசா? சித்தி ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருக்காங்க, அதுக்கு போய் அழுதுட்டு இருக்க. இப்ப என்ன சாம்பார் வீணா போயிடும் தான் உனக்கு கவலையா? இப்ப காலையில எல்லாரும் சாம்பாரே சாப்பிட்டுக்கலாம், மதியத்துக்கு இருந்தாலும் சாம்பார் சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு வச்சாலும் அதை நைட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மீன் குழம்பு கொஞ்சம் பழகினாதான் நல்லா இருக்கும். அதனால சாம்பார் வீணா போயிடும் நல்லா ஃபீல் பண்ணாத. இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? லூசா நீ? நல்லா சொல்லு அன்பு, இதுக்கே அழுதுட்டா எப்படி? இதுக்கப்புறம் தானே இன்னும் அழுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி சரி ஷைலு, சித்தி இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கிட்டோம், நீ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுனா மட்டும் பண்ணு. இல்ல வேண்டாம் அன்பு, எனக்கு எந்த ஹெல்ப்பும் வேண்டாம், எல்லாம் நானே பாத்துக்கிறேன். சரி சித்தி. அப்ப ஷைலு சித்தியே எல்லாம் பாத்துக்குவாங்க. நீ உன் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அங்க அகில் தூங்கிட்டு இருக்கான் பாரு, அவன் பக்கத்துல யாருமே இல்ல, அவனை போய் பாரு. சரிங்க. உன் தம்பியை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டட்டுமா? இந்த 4 வருஷம் நான் அனுபவிச்ச வேதனைய கூடிய சீக்கிரத்துல நீ அனுபவிப்ப. ஷைலு
ஷைலு என்னாச்சு? ஏன் இன்னும் அழுதுட்டு இருக்க? இவர்கிட்ட இவங்க சித்தி பேசினதெல்லாம் சொல்லலாமா? சொன்னா இவரை நம்புவாரா? இவரே இப்பதான் சித்தி சமாதானமாய் வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப போய் அவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னா வருத்தப்படுவாரு. வேண்டாம், சொல்ல வேண்டாம். சொல்லுடா, எதுக்கு அழற? சித்தி சொன்ன மாதிரி குழம்பு வீணா போயிடுங்கிறதுக்காகலாம் நீ அழுத மாதிரி தெரியல. இங்க ரூம்க்கு வந்து அழுதுட்டு இருக்க. என்னாச்சு? சித்தி ஏதாவது சொன்னாங்களா? நம்மளா சொன்னாதான் அவர் ஏதாவது நினைச்சுக்குவாரு. அவரே கேக்குறாரு. பேசாம சொல்லிடலாமா? அது வந்துங்க. இங்க பாருடா, அவங்களுக்கு நம்ம மேல கோவம் இருக்கு. அதனால அந்த கோவத்துல அவங்க ஏதாவது பேசுவாங்க. அதையெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத. ஏன்னா தப்பு நம்ம மேல. நமக்கு கல்யாணம் ஆனதும் நம்ம சித்தி வீட்டுல தான் இருந்திருக்கணும். ஆனா உன் தம்பியும் அம்மாச்சியும் உன் கூட இருக்கணும்னு நீ கேட்டதுனாலதான் நான் உனக்காக இங்க வந்தேன். 25 வருஷம் பெத்த புள்ள மாதிரி வளர்த்தவன் பொண்டாட்டி வந்ததும் அவ கூட தான் போவேன்னு இங்க வந்தா யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே வரும். என் சித்தி என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறதுனால மட்டும்தான் இப்ப கூட அவங்க என்ன மன்னிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதே அவங்க இடத்துல என்ன பெத்த அம்மா அப்பாவா இருந்திருந்தா கூட நான் பண்ண விஷயத்துக்கு என்ன மன்னிச்சு இப்ப இங்க வந்திருப்பாங்களான்னு தெரியல. அவங்க நம்மள மன்னிச்சு இங்க வந்ததே பெரிய விஷயம் ஷைலுமா. அவங்க ஏதாவது கோவத்துல பேசினா கூட நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஏன்னா நான் என் சித்தி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கே தெரியும். அவங்க எங்க நம்மள மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டாங்களோன்னு நினைச்சேன். இந்த 4 வருஷம் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்பதான் அவங்க நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க ஏதாவது சொன்னா கூட நீ தான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போகணும். எனக்காக பொறுத்துக்கு வரல ஷைலு. ஐயோ, இவர் இப்படி கேட்டதுக்கு அப்புறம் எப்படி அவங்க பேசுனதெல்லாம் சொல்ல முடியும்? சொன்னாலும் எப்படியும் பொறுத்துக்கிட்டு போகணும்னு தான் சொல்ல போறாரு. அதுக்கு எதுக்கு அதை சொல்லி அவரை கஷ்டப்படுத்தணும்? சரி, நீ இவ்வளவு தூரம் அழறனா அப்போ சித்தி உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க ஷைலு, சொல்லு. அது இல்லைங்க, அவங்க எதுவும் சொல்லல. ஏய், எதுவும் சொல்லாம நீ இப்படி அழமாட்ட. அவங்க ஏதாவது சொன்னா பொறுத்துக்கிட்டு போகணும்னு தான் சொன்னேன். ஆனா அதை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல. என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இல்லைங்க, அவங்க எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு ஒரு விஷயத்துல பயமா இருக்கு. அதனாலதான் அழுதுட்டு இருக்கேன். என்னடா, என்ன விஷயத்துல பயமா இருக்கு? இல்லைங்க, அது உங்க சித்திக்கு என் தம்பியும் அம்மாச்சியும் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. அதனாலதான் அவங்க இத்தனை வருஷம் நம்ம மேல கோவமா இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க உங்ககிட்ட என் தம்பியும் அம்மாச்சியும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னா நீங்க என் தம்பிய வெளியே அனுப்பிட மாட்டீங்களே? ஏய், என்ன ஷைலு, இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். யாரு வந்தாலும் யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் என் வாயால என்னைக்குமே நான் உன்னை வீட்டை விட்டு போடான்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் சித்திக்கு உன் தம்பியும் அம்மாச்சியும் இந்த வீட்டுல இருக்கிறது பிரச்சனை இல்ல, நான் அவங்க வீட்டுல இருக்கலங்கிறது தான் பிரச்சனை. அதனால அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்காகலாம் அவங்க எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் அவங்களை இந்த வீட்லயே இருங்கன்னு சொன்னப்போ உன் தம்பியும் அம்மாச்சியும் இங்க இருக்காங்க, எப்படி இருக்க முடியும்னு கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. ஆனா அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே ஷைலு. இப்போ அங்க நம்ம சித்தி வீட்டுல இருந்திருந்தோம்னா உன் தம்பியும் அம்மாச்சியும் அங்க வந்து இருந்தா அவங்களுக்கு சங்கடமா இருக்கும்ல, அதே மாதிரி தானே அவங்களுக்கும். அப்புறம் நான் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், இது ஏன் வீடு, இங்க நீங்க இருக்கிறதுக்கு சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஷைலுவோட தம்பியும் அம்மாச்சியும் இங்க இருக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் உங்க பையன் வீடுன்னு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னேன். அப்போ சித்தி அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐஷு கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் கூட இங்க இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உன் தம்பியும் அம்மாச்சியும் இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களே இதை ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இல்ல ஒருவேளை உன் தம்பியும் அம்மாச்சியும் இங்க இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க இருக்கிறதுனால நாங்க இங்க இருக்க மாட்டோம்னு. ஆனா அவங்க அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல ஷைலு. எப்படியும் உனக்காக நான் அவங்களை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால இந்த விஷயத்துல அவங்களால எந்த பிரச்சனையும் வராது ஷைலுமா. நீ தேவையில்லாம அதை யோசிச்சு வருத்தப்படாத. இல்லைங்க, அவங்க உங்ககிட்ட பேசின மாதிரி என்கிட்ட பேசல. அதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது? என்னடா இன்னும் அழுதுட்டு இருக்க? இங்க வா. என்னடா நான் சொன்னதுல இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? என்ன இத்தனை வருஷம் கழிச்சு சித்தி வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது சொல்லிட்டா நான் மனசை மாறிடுவேணும்னு பயப்படுறியா? இங்க பாரு ஷைலுமா, எனக்கு என் சித்தியும் முக்கியம்தான், அதே மாதிரி நீயும் எனக்கு முக்கியம்தான். உனக்காக என் சித்தியவும் என் சித்திக்காக உன்னையும் நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு எப்படி நான் ஒரு நல்ல பையனா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி உனக்கும் நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கணும்ல. இப்ப வரைக்கும் ஒரு நல்ல புருஷனா நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அப்படிதான் இருப்பேன். உன்னை கஷ்டப்படுத்துற எதையும் நான் பண்ண மாட்டேன் ஷைலு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இதுக்கப்புறம் சித்தியை நினைச்சு இப்படி வருத்தப்படாம சந்தோஷமா இரு. என்னடா இன்னும் அழற? என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில மட்டும்தாங்க இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்.
அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும்டா. ஏன்னா ஒரு குடும்பம்னா பிரச்சனை இல்லாம இருக்காது, கண்டிப்பா பிரச்சனை வரும். ஆனா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு நீயும் உனக்கு நானும் சப்போர்ட்டா இருந்தா அந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஈஸியா சரி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம 2 பேத்துக்குள்ள ஒரு புரிதல் வேணும். என்ன நீ புரிஞ்சுக்கணும், ஒன்ன நான் புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள அந்த புரிதல் இருந்துட்டா அப்புறம் வெளியில இருக்கவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் அது நம்மள பாதிக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உன் கூட இருக்கேன். உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா. அது போதுங்க. ஒரு பொண்ணுக்கு புருஷன் மட்டும் சரியா அமைஞ்சிட்டா போதும். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் அவ சமாளிச்சிருவா. இனி இப்ப இந்த வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதுங்க. எனக்கு உன்னை புரியாமையா? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்புறம் இப்பதானே சித்தி வந்திருக்காங்க. உன்கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம். ஆனா கூடிய சீக்கிரமே சரியாயிடுவாங்க. அப்புறம் என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்காங்களோ அதே மாதிரி உன்கிட்டயும் பாசமா இருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீ பொறுமையா இருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கணும்னு தான் நீயும் ஆசைப்பட்ட. ஆனா என்ன, என் சித்தி எங்க உன் தம்பி இங்க இருக்கிறத சம்மதிக்க மாட்டாங்களோன்னு தான் பயப்படுற. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். என் சித்தி, சித்தப்பா, உன் தம்பி, அம்மாச்சி, நம்ம எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமா இருப்போம். ஆனா அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ வருத்தப்படாம அழாம இருக்கணும். ஏன்னா நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுடா. உனக்கே தெரியும்ல, என்னை பெத்த என் அம்மாவை விட அதிகமா நான் என் சித்தி மேலதான் பாசம் வச்சிருந்தேன். ஆனா இந்த 4 வருஷம் அவங்கள பிரிஞ்சிருந்தப்போ நீ தான் எனக்கு அம்மாவா இருந்த. என்னால நீ அழறதையும் தாங்கிக்க முடியாது, அதே மாதிரி என் சித்தி கஷ்டப்படுறதையும் தாங்கிக்க முடியாது. எனக்கு 2 பேரோட பாசமும் வேணும். எனக்காக எது நடந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவல்ல ஷைலு? தேங்க்ஸ்டா. அப்புறம் அழாதடா, நீ அழும்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுமை போட்டு பேசும் ஊரென்றால் மனம் தவித்திடும் மானே, இமை மீறும் கண்ணின் நீரென்றால் தினம் துடிப்பவன் நானே. காலம் மாறும் கணக்கம் ஏதம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளைதானம்மா. மாமன் தோளில் சாய்ந்த முல்லையே, மயங்கி மயங்கி பேசும் கிள்ளையே, நீ என் வாழ்வின் எல்லையே, என்னை சேர்ந்தது கொடி முல்லையே, இது போலே துணையும் இல்லையே, இனி நீ என் தோளில் பிள்ளையே. ஓ, அவ தம்பி அவகிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னதும் இங்க வந்து அப்படியே புருஷ மனசை மாத்துறதுக்காக அழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காளா? போடுடி போடு, நீ எத்தனை நாடகம் போட்டாலும் சரி, கூடிய சீக்கிரத்திலேயே உன் தம்பி இந்த வீட்டை விட்டு நான் அனுப்பதான் போறேன். இப்போ பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உன் முந்தானியை பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்க என் பையனை சீக்கிரத்திலேயே என் பக்கம் திருப்பி நான் சொல்றதையெல்லாம் கேட்குற மாதிரி பண்றேன். அதுக்கப்புறம் வேலை உன் தம்பி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான். சக்தி, என்னடா ஆச்சு? என்னாச்சு? எல்லாம் நாசமா போச்சு. எப்படிடா? அதான் எல்லாம் பக்காவா பிளான் போட்டு கொடுத்தனே. அப்பதான் பெட்ரூம்ல தானே தூங்கும். அப்பதான் தூங்கினதுக்கு அப்புறம் ஹால்ல இல்லைன்னா கிச்சன்ல எங்கேயாவது ட்ரை பண்ணிருக்கலாம்லடா. அட போடா நீ வேற. ஹாலு, கிச்சனு, பாத்ரூம்ல நீ எங்க ட்ரை பண்ணிருந்தாலும் ஒன்னும் நடந்திருக்காதுடா. ஏன்டா? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏன் கையில் என்ன பண்றேன்னு தெரியலையா? ஐயோ, வேணாம் விடுங்க. என்ன வேணாம்? இப்பதானே ஓகேன்னு சொன்னேன். அது நீங்க கிஸ் பண்றதுக்கு தான் சரின்னு சொன்னேன். கிஸ் பண்றதுக்கா? ஏங்க, ஒரு கிஸ் பண்றதுக்காக வாங்க நான் போன மாதிரியெல்லாம் நடிச்சேன். கிஸ் பண்றதா இருந்தா அங்க ஹால்லயே வச்சு உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு போயிருப்பேனே. ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் கிஸ் பண்றதுக்காக மட்டும் தான் சரின்னு சொன்னேன். ஏங்க, கிஸ் பண்றதுக்கு எதுக்குங்க நான் உங்களை புடவையெல்லாம் கட்ட சொன்னேன்? ஐயோ இல்லங்க, வேற எதுவும் முடியாதுங்க. எங்க என்னங்க பொசுக்கணும் முடியாதுங்கிறீங்க? இப்பதானங்க அப்பதான் கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி செட்டில் ஆனோம், அதுக்குள்ள முடியாதுங்கிறீங்க. இல்ல கிச்சன்லங்கிறதுனால யோசிக்கிறீங்களா? எங்க இப்ப வேற வழி இல்லங்க. ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் அப்பதான் பெட்ரூமை வெக்கேட் பண்ணாதுங்க. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாதுங்க. ப்ளீஸ்ங்க, கிச்சனா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. ஐயோ அது இல்லங்க, நான் ஓகேன்னு சொன்னாலும் முடியாதுங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அது வந்து எங்க என்னங்க உண்மையாதான் சொல்றீங்களா? ஐயோ ஆமாங்க. என்னங்க நீங்க
சரி இன்னும் எவ்வளவு நாளுங்க வெயிட் பண்ணும்? 5 நாளுங்க. 5 நாளா? நீ விளங்காதவனே, நான் எவ்வளவு ஃபீலிங்கா என்னோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோடி சக்தி, சத்தியமா ஃபீலிங்கா தான்டா இருக்கு. அட்டங்கொப்பம் அவனே, அந்த கிளாஸ கொடு, கிளாஸால அடிச்சு மண்டையை உடைக்கிறேன். சரி விட்ரா சக்தி, இப்ப என்ன 5 நாள் தானே, 12 நாள் வெயிட் பண்ணிட்டியாமா, இன்னும் 5 நாள் தானே வெயிட் பண்ண மாட்டியா? 5 நாள் கழிச்சு தட்டி தூக்கிடுவோம் விடு. முதல்ல ஒன்னதாண்டா தட்டி தூக்கணும். டேய் டென்ஷன் ஆகாதடா சக்தி, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் மிஸ் ஆகிறதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அது வேற ஒண்ணுடா சக்தி, இன்னி வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் பண்ணிருக்கோம். ஆனா கல்யாண விஷயத்துல மட்டும் நீ அவசரப்பட்டு முந்திட்ட. உன் நண்பன் நான் இங்க சிங்கிளா துவச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ மட்டும் உன் பொண்டாட்டி கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா அது அந்த கடவுளுக்கே பொறுக்குமா? அதான் ஒருவேளை எனக்கும் கல்யாணம் ஆகட்டும்னு அந்த கடவுள் உன்னை வெயிட் பண்ண வைக்கிறாரோ என்னவோ. என்ன உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஏண்டா என்னமோ பொண்ணாலாம் ரெடியா இருக்கு, தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது, நான் எப்ப ஃபர்ஸ்ட் நைட் பண்றது? டேய் பொண்ணெல்லாம் ரெடியா தான்டா இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல, சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும். டேய் திரும்ப மின்னல் ஜன்னல் எதையாவது ஆரம்பிச்சா அப்படியே அடிச்சு சாவடிச்சிருவோம் பத்துக்க. அவளையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சா உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. டேய் ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, யாரு என்ன பேரு ஊரு எதுவும் தெரியாம எப்படிடா கண்டுபிடிக்கிறது? இங்க பாரு, அவளையெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாது. இல்லாதவளை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிறவளை விட்டுறாத. டேய் நீ சும்மா சும்மா அவளையே சொல்லிட்டு இருக்காத. அதுவும் இல்லாம அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது, மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறவளை விட்டுட்டு இல்லாதவளை தேடி தேடி கடைசியில இருக்கிறவளையும் விட்டுட்டியா? எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாதுடா, அது நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதே மாதிரி அவ உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான்டா உனக்கும் தெரியும். என்ன தெரியணும்? ஒன்னும் தெரிய வேண்டாம். அப்படி அவ என்னை விட்டு போனா தெரியற அளவுக்கெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லையா? எங்க நெஞ்சில கை வச்சு சொல்லு, உனக்கும் அவளுக்கும் இடையில எதுவுமே இல்லன்னு. டேய் என்னடா இருக்குங்கிற? ஏன்னா நான் அவளை கிஸ் பண்ணதுனால சொல்றியா? ஆமா, எதுக்கு அவ பக்கத்துல போனாலே என்னமோ பண்ணுதுடா, அவளை கிஸ் பண்ணணும்னு தோணுதுன்னு எதுக்கு அவளை போய் கிஸ் பண்ண? கீழே நம்ம காலேஜ்ல அவ்வளவு பொண்ணுங்க படிக்கிறாங்க, இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயாவது போய் நின்று பேசியிருப்பியா? அப்படி எந்த பொண்ணுகிட்டயுமே தோணாத ஒரு விஷயம் அவகிட்ட தோணுதுன்னா அப்ப அவளுக்கும் உனக்கு இடையில ஏதோ உனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். டேய் அப்படியே இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். ஏண்டா? டேய் அவ என் மாமாவோட தங்கச்சிடா. ஒருவேளை என் மனசுக்குள்ள அவன் மேல காதல் வந்தா கூட என்னால அவளை ஏத்துக்க முடியாதுடா. நான் ஏத்துக்கிட்டாலும் இது என் மாமா ஏத்துக்க மாட்டாரு. அப்புறம் அதையே வச்சுட்டு என் மாமா பெரிய பிரச்சனை பண்ணிருவாரு. எனக்கு பிரச்சனை வந்தா கூட பரவாயில்ல, என் அக்காவுக்கு பிரச்சனை வரும்டா. எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவளை லவ் பண்ணணும்னால இன்னி வரைக்கும் தோணுனதே இல்ல. ஒத்துக்கிறேன், அவ பக்கத்துல போகும்போது எனக்குள்ள என்னமோ பண்ணுது, என்ன அறியாமையா அவகிட்ட நான் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு பேரு காதல் இல்ல. காதல் இல்லாம பின்ன என்ன? வாயில் நல்லா வந்துரும் எனக்கு. டேய் அப்படி இல்லடா சக்தி. என்னடா பக்கத்துல போவானாமா, கிஸ் பண்ணுவானாமா, ஆனா லவ் மட்டும் இல்லையா? இல்ல நீ யாரா இப்படி எல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல. நீ எப்படா இவ்ளோ விடு, எப்படி இவ்ளோ சீப் ஆயிட்டான்னு கேக்குறியா? எனக்கு இது சீப்பா தெரியல. ஏன்னா நான் அவகிட்ட கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டேன் தான், ஆனா அவளும் தானே அதுக்கு இடம் கொடுத்தா. அப்ப நான் பண்ணது தப்பு இல்ல. டே அவ இடம் கொடுத்தானா ஒருவேளை அவ உன்னை லவ் பண்றா போல, அதனால நீ பண்றதுக்கு அவ இடம் கொடுத்திருப்பா. ஆனா நீ அவளை லவ்வே பண்ணாம எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ண? சரி பண்ணது பண்ணிட்டேன், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, அதோட விடு. அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது, இதுக்கப்புறம் அவளையும் நீ சேர்த்து வச்சு பேசாத, அவ்வளவுதான். சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத. ஓகே சார், வளர நன்னி பின்ன காணா. என்னடா மச்சான், பாண்டா ஏதோ சைனீஸ்ல பேசிட்டு இருக்கான். டே அது சைனீஸ்லடா, மலையாளம். மலையாளமா? டே பாண்டா என்னடா மலையாளத்துல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மலையாளம் எல்லாம் தெரியுமாடா? ஐயோண்ணே, கடைக்கு மலையாளம் ஹிந்தி தெலுங்குன்னு எல்லா மொழிக்காரங்களும் வருவாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட அவங்க மொழியில பேசினா தானே வியாபாரம் பண்ண முடியும். டேய் பரவாயில்லடா பாண்டா, ஏதோ இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்ற மாதிரி பல மொழியெல்லாம் கத்து வச்சிருக்கிய. பின்ன இதுவும் இன்டர்நேஷனல் பிசினஸ் தானே. ஏன்னா டீ குடிக்காதவங்க எங்கேயாவது இருப்பாங்களா? எல்லா நாட்டிலுமே டீ குடிப்பாங்கல்ல. இப்போ நம்ம ஊருக்கு சுத்தி பார்க்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் ஆளுங்க வராங்கல்ல, அவங்க கிட்ட அப்படியே பேசி பேசி பிக்கப் பண்ணிட்டேனா அப்படியே வெளிநாட்டுக்கு கூட போய் நான் டீ விற்பேனே. டேய் டேய் பாண்டா கரடி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்குடா. சரி சரி நம்ம பையன் பொழைச்சு போ. சரிண்ணே, அப்ப நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது பேசிட்டு இருக்கீங்களேன்னு தான் நான் உங்களை தொல்லை பண்ணாம இருந்தேன். சூடா டீ போட்டுட்டானே. டேய் இருடா, பொறுமையா போட்டுக்கலாம். இங்க ஒருத்தன் அதை விட சூடா இருக்கான், அவன் கொஞ்சம் ஆறட்டும் அப்புறம் போட்டுக்கலாம். என்ன சமையலனே எதுக்கு சூடா இருக்கீங்க? டேய் அதை விடுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்னெல்லாம் பாஷை தெரியும் உனக்கு? தமிழ் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிச்சதை வச்சு தெரியும்னே. அப்புறம் தெலுங்கு எங்க தாய்மொழி தான் தெலுங்கு. எங்க அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு கத்துக்கிட்டு தெலுங்கு கொஞ்சம்
அப்படியா? அப்ப மலையாளத்துல என்னெல்லாம் பேச தெரியும்? எல்லாமே ஓரளவுக்கு தெரியும்னே. இப்போ நீங்க என்கிட்ட மலையாளத்துல ஏதாவது கேளுங்களே, அதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன். ஏய், அதுக்கு அவனுக்கு மலையாளம் தெரியணுமேடா. ஐயோ, உங்களுக்கு மலையாளம் தெரியாதானே? உங்க மாமா கூட மலையாளம் தானே, அவர்கிட்ட பேசி கத்துக்கிட வேண்டியதானே? ஆமா ஆமா, மலையாளம் கத்துக்கணும்னு கேட்டா அப்படியே உன் மாமா அவனுக்கு மலையாளம் கத்து கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. டேய், நான் இதுக்குடா மலையாளம் கத்துக்கணும்? அதை விடுறா பாண்டா. அப்புறம் மலையாளத்துல ஃப்ரெண்டுக்கு என்னடா? ஃப்ரெண்டுன்னா சங்காதி, கூட்டுக்காரன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கண்ணே. இல்லையே, அவ வேற என்னமோ சொன்னாலே. டே பாண்டா, மலையாளத்துல தெண்டினா என்னடா? ஐயோண்ணே, ஏன் அப்படி கேக்குறீங்க? உங்களை யாராவது திட்டிட்டாங்களா? திட்டாங்களாவா? அதுக்கு என்னடா அர்த்தம்? ஐயோண்ணே, தெண்டினா பொறுக்கின்னு அர்த்தம்னே. அதான் கேட்டேன், உங்களை யாராவது பொறுக்கின்னு சொல்லி திட்டிட்டாங்களா? பொறுக்கியா? நம்ம கேட்டதுக்கு தெண்டினா ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவளே. அப்ப இவ்வளவு நாள் என்ன பொறுக்கி நான் கூப்பிட்டுட்டு இருந்த உன்ன.